திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 231, அதிகாரம் புகழ். பாரத போரில் கௌரவர்களின் படைக்கு தலைமையேற்றார் கொடைவள்ளல் கர்ணன். பாண்டவர்களின் சிறந்த வீரனான அர்ஜுனனை வெல்லும் ஆற்றல் பெற்றவர் கர்ணன் ஒருவரே என்பதை அறிந்த பகவான் கிருஷ்ணர், பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் கர்ணனின் வலிமை குறைய வேண்டும் என்று எண்ணினார். குந்தி தேவி மூலம் பாண்டவர்களில் அர்ஜுனனை தவிர வேறு எவரையும் கொல்ல மாட்டேன் என்றும், அர்ஜுனனை கொல்லும் சக்தி வாய்ந்த நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை பயன்படுத்த மாட்டேன் என்ற வரத்தை கர்ணனிடமிருந்து பெறச் செய்தார். அடுத்ததாக இந்திரனை அனுப்பி கர்ணனுக்கு வலிமையூட்டி வரும் அவருடைய பிறப்புடன் தோன்றிய கவச குண்டலங்களை யாசகமாக கேட்டு பெறச் செய்தார். யாசிப்பவர்க்கு இல்லை என்னாது கொடுக்கும் தன்மையால் தன்னுடைய வலிமையை இழந்து விட்டான் வள்ளல் கர்ணன். போர் ஆரம்பமானது. பாரத போரில் அர்ஜுனனின் அம்புகள் கர்ணனின் உடலெங்கும் பாய்ந்து குருதி பெருக கீழே சாய்ந்து விடுகிறான். ஆனால் உயிர் பிரியவில்லை. அவன் செய்த தர்மங்கள் அவனை சூழ்ந்து காத்தது. அப்போது கிருஷ்ணர் அந்தனர் வேடம் பூண்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் கர்ணனிடம் சென்று யாசகம் கேட்டார். கர்ணன் மிகவும் வேதனையுற்று, இந்நிலையிலும் நான் அளிக்கக்கூடியது ஒன்று உண்டா என்று வினவினான். அப்போது, இதுவரை நீ செய்த தர்மங்களின் புண்ணிய பலன்களை தானமாக அளிக்கும்படி கேட்டார். அதை கேட்டு மகிழ்ச்சியுற்ற கர்ணன் தன்னால் கொடுக்க முடிந்ததை கேட்டதற்காக பெருமை கொண்டான். தான் இதுவரை செய்த புண்ணியங்கள் அனைத்தையும் கர்ணனுக்கு தன் குருதியால் தாரை வார்த்து கொடுத்து விட்டான். அதை பெற்றதும் பெரும் மகிழ்ச்சி கொண்ட பகவான் கிருஷ்ணர் தனது சுயரூபத்தை காட்டினார். கர்ணா, உன் கொடைத்தன்மையை பாராட்டுகிறேன். உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்றார். உயிரோடு போராடி கொண்டிருக்கும் கர்ணன் தன் உயிரை கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் எடுக்கும் பிறவிதோறும் யாசிப்பவருக்கு இல்லை என்னாது கொடுக்கும் மனதை தனக்கு அளிக்கும்படி வேண்டிக் கொண்டான். கொடுத்தே உயர்ந்திருந்த கை மற்ற எல்லா பிறவிகளிலும் கொடுத்தே வாழ விரும்பியது. கிருஷ்ண பகவானும் அதே போன்று அந்த வரத்தை அருளினார். அதன் பின்னரே கர்ணனின் உயிர் பிரிந்தது. வறியவர்க்கு கொடுத்து அதனால் வரும் புகழுடன் வாழ்தல் வேண்டும். அப்புகழைத் தவிர மனித உயிருக்கு பயனுள்ளது வேறொன்றும் இல்லை என்பதை ஈதல், இசைபட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். யாருக்கும் உதவாது இருத்தல் இகழ்ச்சி, பிறருக்கு உதவுவதே வாழ்வில் மகிழ்ச்சி.